திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அனுமதியின்றி செல்போன் கொண்டு சென்று புகைப்படம் எடுத்திருக்கக்கூடிய சின்னத்திரை நடிகை மீது கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. முருகனின் அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடா விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்து வராங்க. கடந்த மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையா நடந்துச்சு. இந்த குடமுழுக்கு விழாவை தொடர்ந்து மண்டல பூஜைகளை காண்றதுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. குடமுழுக்கு விழாவின் மண்டல அபிஷேக விழா வரும் 11ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதனை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு முக்கிய பிரமுகர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பக்தர்கள் அப்படின்னு ஏராளமானோர் வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள், நடிகை, நடிகர்கள் பலரும் மூலவரான முருகனை வழிபட்ட பிறகு கோவில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிய பின் அங்கிருந்து தங்களுடைய கைபேசி வாயிலா புகைப்படங்களை எடுத்து வராங்க. கைபேசிகளால் புகைப்படங்கள் எடுத்தாலோ, திருக்கோவில் உள்ள கைபேசிகளை பயன்படுத்தினாலோ கோவில் நிர்வாகம் அதனை பறிமுதல் செய்யும் அப்படிங்கிற அறிவிப்பு பதாகைகள் அங்க பொருத்தப்பட்டும் அதனை பொருட்படுத்தாம தொடர்ந்து கைபேசிகளை கொண்டு வந்து புகைப்படங்களை எடுத்து வராங்க. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு சின்னத்திரை நடிகை தீபா பாபு தன்னுடைய மகனுடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்திருக்காங்க. கோவிலுக்குள்ள சென்று முருகனை தரிசனம் செய்திருக்கக்கூடிய அவங்க உள் பிரகாரத்துல நின்று தன்னுடைய மகனுடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவிலின் உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய செப்பு கொடிமரத்தின் உள்ளே நின்று புகைப்படமும் எடுத்திருக்காங்க. அதே போல் கோவில்ல இருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபத்திலையும் துலாபாரம் பகுதியிலையும் இருக்கக்கூடிய முருகன் சிலை பக்கத்திலையும் நின்று புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அதனை தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல பதிவேற்றமும் செய்திருக்காங்க. கோவிலுக்குள்ள முருகனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் செல்போனால புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத தெரிந்தும் புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைத்தளத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய சின்னத்திரை நடிகை தீபா மீது கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. திருச்செந்தூர் கோவில் பிரகாரம் மட்டுமில்ல, கோவில் வளாகத்திலையும் செல்போன்களை பயன்படுத்த மதுரை நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இதுக்காக கோவில் வளாகத்துல செல்போன் பாதுகாப்பு அறையும் அமைச்சர் சேகர்பாபுவால திறக்கப்பட்டு தற்போது வரை பயன்பாட்டில் இருந்து வரதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து விளக்கம் கேட்கறதுக்காக கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.